ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, கேகேஆருக்கும் ஜிடிக்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎலோட 39வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஈடன் கார்டன் கிரவுண்டு கொல்கத்தாவில் வச்சு நடக்க போகுது. 21 ஏப்ரல் ஈவினிங் 7:30 PM இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பாயிண்ட்ஸ் டேபிள் எந்த ஜிடி டாப்பில் இருந்தாலும் இந்த மேட்ச்சுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி கேகேஆர் பக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ ஹெட் டு ஹெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேகேஆர் நம்பர்ஸ் நல்லா இருந்திருக்கு. அட் த சேம் டைம் லாஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் பஞ்சாப் ரொம்பவே மோசமான தோல்வி. பட் ஆனால் அவங்களோட பவுலிங் வந்து செமையாக இருந்திருக்கு. அகைன்ஸ்ட் ஜிடி ஓரளவுக்கு நல்லா ப்ளே பண்ணதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. ஸோ பெட்டிங் அந்த மாதிரி ப்ளே பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த மேட்ச்சுக்கு வந்து கேகேஆர் பக்கம் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலான்னு பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். தமிழில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருப்போம் ஆஃப்டர் லைன் அப். அண்ட் நம்ம போடக்கூடிய வீடியோஸோ யூடியூப் வீடியோஸோட லிங்க்கும் பார்த்திங்க அப்படின்னா டெலகிராமில் ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம சேனல் தானான்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். வேறு எந்த சேனலையும் ஜாயின் பண்ண வேண்டாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு இந்த பிச்சோட ரிப்போர்ட். ஸோ இந்த பிச்சு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணும், எந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங்காக பவுலிங்காக எப்படி சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத டெப்த்தாக பார்த்துடலாம். ஸோ பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக இருக்கும். இனிஷியல் ஸ்விங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ டியூ ஃபேக்டர் வந்து 2வது இன்னிங்ஸில் இருக்கும். இதுதான் வந்து மேஜராக இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். ரொம்பவே சின்ன பவுண்டரிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ப்ராக்டிஸ் பிச்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா மிட் விக்கெட் தேர்ட் மேன் ரீஜன்லாம் நிறைய இருக்கிற ரீசனுக்காக அவுட்ஃபீல்ட் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். பேட்ஸ்மேன் பொறுத்த வரைக்கும் கஷ்டமே படாமல் ரன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ சேஸ் பண்ணக்கூடிய டீமுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க. இந்த பர்டிகுலர் சீசன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ண 3 மேட்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மேட்ச் வந்து சேஸ் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்எஸ்ஜிக்கு அகேன்ஸ்டான மேட்ச்லேயுமே கேகேஆர் தான் வின் பண்ண வேண்டியது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த எரர்ஸ்னால பார்த்தீங்க அப்படின்னா கேகேஆர் அந்த மேட்ச் வந்து லூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ரன்ஸ் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த 170 to 180 அண்ட் 150 தான் வந்து அதிக டைம் ஸ்கோர்ஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த மேட்ச்சுக்கு நான் மினிமம் வந்து 200+ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 2 டீம் பேட்டிங் பண்ணும்போதும் இது எதிர்பார்க்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் ஒரு 160 180 அப்படிமா சொல்லியிருக்காங்க. ஹை ஸ்கோர் கேகேஆர் அடிச்சிருக்காங்க. லோ ஸ்கோர் ஆர்சிபி. லாஸ்ட் 7 கேம்ஸில் 52 விக்கெட்ஸ் வந்து பேஸ் பவுலர்ஸ்க்கும் 30 விக்கெட்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கும் இந்த கிரவுண்டில் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ லாஸ்ட் 2 மேட்சஸ் அது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து நம்ம சிம்பிளாக பார்த்துடலாம். எல்எஸ்ஜி கேகேஆர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 59-0, செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 90 ரன் அடிச்சிருக்காங்க வெறும் ஒரு விக்கெட் மட்டும் விட்டு. 2வது மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 53க்கு 2 விக்கெட், 2வது இன்னிங்ஸ் பவர் பிளே வந்து 33க்கு 3 அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் கேம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 60, 2வது இன்னிங்ஸில் 80 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சு 52க்கு 3 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே, 62க்கு நோ லாஸ்ன்னு சொல்லி 2வது இன்னிங்ஸ் பவர் பிளே முடிச்சிருக்கு. ஸோ பவர் பிளேயில் கம்பேரிட்டிவ்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 2வது பேட் பண்ணக்கூடிய டீமுக்கு இனிஷியலாக நல்ல ஸ்டார்ட் கிடைக்குது. ஸோ நல்ல ரன்ஸுக்கு போகிறாங்க டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் அப்படிங்கிறது சேஸ் பண்ணக்கூடிய டீமுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சு டீம் மேக் பண்ணலாம். 30 விக்கெட்ஸ் விழுந்திருக்கு பேஸ் பவுலர்ஸ்க்கு லாஸ்ட்டு 4 கேம்ஸில். அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 14 விக்கெட்டும் 2வது இன்னிங்ஸில் 16 விக்கெட்டுன்னு சொல்லி ஈக்குவலாக விழுந்திருக்கு. ஸ்பின்னர்ஸ்க்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 8, செகண்ட் இன்னிங்ஸில் 11 விக்கெட்ஸ் அப்படிங்க மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பேலன்ஸாக விழுந்திருக்கு. ஸோ இப்போ பவுலர்ஸோட டைப் ஹை பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் லைக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு 2 டீம்லேயுமே நம்ம கம்பேர் பண்ணல ஹை பேஸ் யாரும் இல்லை. பிரசித் கிருஷ்ணா 140 அப்பப்போ கிளிக் பண்ணுவார். பட் அவர் கூட கம்பேர் பண்ணல பெரிய பவுலர்ஸ் யாரும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ ஹை பேஸ் பவுலர்ஸ்க்கு 15 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கிரவுண்ட்லேயும் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு தான் நிறைய விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. இனிஷியல் ஸ்விங்கு ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெத்தில் யாக்காஸ் நெயில் பண்ணக்கூடிய ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அதிக ப்ரியாரிட்டி 2 டீம்லேயுமே கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ்க்கு 8 விக்கெட், ஓவரால் 52 விக்கெட்ஸ் லாஸ்ட் 7 கேம்ஸில். ஸ்பின்னர்ஸ்க்கு லெக் பிரேக்குக்கு வந்து 17 விக்கெட். இந்த மேட்ச்சுக்கு ஜிடி சைடு ரஷித் கான் ப்ளே பண்ணுறாரு. அட் த சேம் டைம் ஆப்போசிட் டீமான கேகேஆரில் பார்த்தீங்க அப்படின்னா சக்கரவர்த்தி ப்ளே பண்ணுறாரு. ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு 5 விக்கெட், ஆஃப் பிரேக்குக்கு சுனில் நரேன் இருக்காரு 8 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. ஸோ வாஷிங்டன் சுந்தரை ப்ளே பண்ண வைக்கிறாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஆப்போனன்ஸில் குவின் டிகாக் அண்ட் சுனில் நரேன் இந்த மாதிரி நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. வெங்கடேஷ் ஐயர் அது கூட பார்த்தீங்க அப்படின்னா டவுன் தி ஆர்டரில் ஒரு பிளேயர் வருவார். ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய ரிங்கு கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டர் தான். ஸோ நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்க ரீசனுக்காக சுந்தர் உள்ளே வராரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ லாஸ்ட் 3 கேம்ஸ் அதாவது ஹெட் ஹெட்ல வரைக்கும் இந்த டீம்ஸ் வந்து 3 முறை மோதிருக்காங்க. அதில் 1 முறை கேகேஆரும் 2 முறை ஜிடி வின் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக பார்க்கையில ஜிடியோட ஃபார்ம் நல்லா இருக்குது. ஜிடி வந்து
டாப் ஆஃப் தி டேபிளில் இருக்காங்க. பட் இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் கேகேஆருக்கு ஸ்லைட்லி அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு லாஸ் வின். ஸோ லாஸ்ட் மேட்சும் லாஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ பிளேயர்ஸோட பிளேயிங் ஃபஸ்ட்டு வந்து கேகேஆர் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ப்ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். ஸோ குயின்டன் டிகாக் சுனில் நரேன் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அஜின்கியா ரஹானே, அன்கிரிஷ் ரகுவன்ஷி, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல், ரமன்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, ஆண்டிச் நார்ஜே அண்ட் வருண் சக்கரவர்த்தி. இது வந்து கேகேஆரோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லெவனாக பார்த்தீங்க அப்படின்னா தெரிய வருது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் 4 ஓவர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 1 2, ஸோ ஹர்ஷித் 3, வைபவ் 4, நார்ஜே 5. இந்த 5 பவுலர்ஸ் தான் 4 ஓவர்ஸ் போல் பண்ண போகிறாங்க. ரசல் இன்ஜுரியா என்ன ரீசன் தெரில, பவுலிங் கொடுக்க மாட்டுறாங்க. ஸோ பார்க்கலாம், இதில் இன்கேஸ் ஏதாவது ஒரு பவுலர் ஸ்கிப் பண்ணாங்கன்னா மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரசல். இப்போ இன்கேஸ் வந்து மும்பை மேட்ச்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லியராக விக்கெட் போச்சு. ஸோ அப்போ வைபவ் அரோரா வந்து இம்பாக்டில் இருந்தார். அவருக்கு பதிலாக மனிஷ் பாண்டே உள்ள எடுத்த ரீசனுக்காக ரசல் தான் வந்து நிறைய ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணி கொடுத்தார் டீமுக்கு. அந்த மாதிரி மேட்சஸ் மூவ் ஆகும்போது ஸ்லைட்லி பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜ் அனாலிசிஸில் ஃபஸ்ட்டு குயின்டன் டிகாக்கு 62% பிக் பண்ணியிருக்காங்க. நம்பர்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். வெனியூலேயுமே இவர் இது வரைக்கும் பெரிய ரன்ஸ் ஆடல் அகெயின்ஸ்ட் ஆர்சிபி அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்எஸ்ஜி, தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீம் கூட ஆடினார், எனக்கு எஸ்ஆர்ஹெச் கூட பெரிய ரன்ஸ் ஆடலை. செகண்ட் பேட்டிங்கில் தான் ஆடி இருந்தார், பட் அந்த அளவுக்கு ரன்ஸ் வந்து ஆட முடியலை. ஒரு 50-50 ஆப்ஷனில் QDK பிக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பேட்டிங் பண்ணுற பட்சத்தில் அதிக ப்ரியாரிட்டி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ சுனில் நரேன் ஹெட் நம்பர்ஸ் வந்து பவுலிங் நல்லா இருந்திருக்கு, பட் பேட்டிங் பெருசாக இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. வென்யூ செம பிளேயர், வென்யூ பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்ஸ் வைஸாக செம பிளேயராக இருக்கார். ஸோ ஃபஸ்ட்டு பேட் பண்ணி செகண்டாக பவுல் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு CRVC ஸ்மால் லீக்குக்கு ஒரு பெஸ்ட்டு கேப்டன் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட்டு அஜின்கியா ரஹானே ஹெட்ல 14, வென்யூவில் 34. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் ரஹானே வந்து ஓரளவுக்கு டீசென்ட் பிக்காக இருப்பார். இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக 4 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு ஃபைனலையும் பார்த்தீங்க அப்படின்னா இன்வால்வ் ஆகிருக்காரு. ஸோ வெனியூ பொறுத்த வரைக்கும் 34 ரன் ஆவரேஜ் இருந்திருக்கு. இந்த கிரவுண்டில் எப்போல்லாம் மேட்ச் நடக்கும் அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரஹானேக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி ரீசெண்ட் டேஸில் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஸோ கண்டிப்பாக கன்சிடர் பண்ணிக்கலாம். 80% இருக்குது. ஃப்ளாப் ஆவாரா ப்ரோ அப்படின்னா கன்ஃபார்ம் இல்லை, கண்டிப்பாக டீம் வரதுக்கான பாசிபிள் இருக்குது. அன்கிரிஷ் ரகுவன்ஷி பேட்டிங் ஃபஸ்ட்டில் அதிக ப்ரியாரிட்டி நீங்கள் கொடுத்துக்கலாம். ரீசன்ட் ஃபார்ம் பாருங்கள், கன்சிஸ்டண்ட்டாக ஆடி இருக்காரு, நமக்கு ட்ரீம் டீம் ஓரளவுக்கான பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுக்காரு. அண்ட் வெங்கடேஷ் ஐயர் சேஸ் அதிக ப்ரியாரிட்டி, ஹெட் நம்பர்ஸ் வந்து நல்லா இருந்திருக்கு. குறிப்பாக ரெண்டாவது பேட்டிங்கில் தான் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ வென்யூ பொறுத்த வரைக்குமே நல்ல ரன்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ ரொம்ப டவுன் தி ஆர்டரில் வராரு. பெரிய ஒரு ஸ்கோர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சில் இயர்லி விக்கெட்ஸ் வந்து எடுத்தாங்க. எஸ்ஆர்ஹெச் கம்பேக் கொடுக்குறோம் அப்படிங்கிற டைமில் வெங்கடேஷர் பார்த்திங்க அப்படின்னா அவரோட கம்பேக்கை கொடுத்து ஒரு 60 கிட்ட அடிச்சிருந்தார். ஸோ அந்த ஒரு மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு மேட்ச் போகுதுன்னா மட்டும் நீங்கள் வெங்கடேஷ்க்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். மற்றபடி இவர் கூட கம்பேர் பண்ணதில் ரிங்கு சிங் எனக்கு பெஸ்ட் பிக்காக செகண்ட் பேட்டிங்கில் தெரிய வராரு. 26% இவர் இருக்கார், 8% தான் ரிங்கு இருக்கார். நம்பர்ஸ் பாருங்கள், ஹெட்டு 51, வென்யூவில் 41. ஸோ இந்த ஜிடிக்கு அகேன்ஸ்டாக ஒரு 2 to 3 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஓவருக்கு 30 ரன் தேவை, 5 6 அடித்து மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு. உங்கள் எல்லாருக்குமே இந்த மேட்ச் தெரியும். ஸோ ரெண்டாவது பேட்டிங் வந்து நல்ல நம்பர்ஸ் வந்து ரிங்குக்கு இருக்குது. ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக GL இந்த மேட்ச்சுக்கு கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் ஆண்ட்ரே ரசல், சுனில் நரேன் இல்லை, ஆண்ட்ரே ரசல். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஹெட்ல பவுலிங் நல்ல நம்பர்ஸ் இருந்திருக்கு. குறிப்பாக ரெண்டாவது பவுல் பண்ணும்போது நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் பேட்டிங் இருக்குதா பெருசான்னு கேட்டால் இல்லை, ரீசெண்டாக டச்சிலே இல்லை. இவராக இருக்கட்டும், ராஷித் கானாக இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டார் ஃபாரினர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசன் வந்து இது வரைக்கும் ஃபஸ்ட்டு 7 கேம்ஸில் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. லாஸ்ட் கேம் ரசலுக்கு ஒரு நல்ல சான்ஸ், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவுட் ஆகிட்டார். ஹை ப்ரெஷரில் போட்டாங்க பஞ்சாப் கிங்ஸு, அந்த மேட்ச் வந்து லூஸ் பண்ணிட்டார். பட் 1 வீக் கிட்ட ஒரு பிரேக் கிடச்சிருக்கு. அந்த ஒரு பிரேக்கு அதுக்கப்புறம் ஹோம் கேம் அப்படிங்கிறது கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். போத் இன்னிங்ஸுமே இந்த மேட்ச்சுக்கு வந்து ரசலை GL ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரமன்தீப் சிங் ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரேராக போனீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹர்ஷித் ராணா, போத் இன்னிங்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது பவுலிங்க்கு அதிக ப்ரியாரிட்டி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு, 82% இருக்கார்.
அடுத்ததாக வைபவ் வரும் 19% பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட் ஹெட்டில் ஒரு மேட்ச் ஆடி விக்கெட்லெஸ், வென்யூ நம்பர்ஸ் டீசெண்டாக இருந்திருக்கு. ரெண்டாவது பவுலிங் பண்ணும்போது இனிஷியலாக ஒரு 2 விக்கெட் எடுப்பார். குவாலிட்டி பேட்ஸ்மேன் ஆப்போசிட்டில் இருக்காங்க, கில், சுதர்ஷன் அண்ட் ஜோஸ் பட்லர். பட் இவரோட ஸ்விங்கில் விக்கெட் ஃபாலோ ஆகும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா மட்டும் ரெண்டாவது பவுலிங் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆண்ட்ரிச் நார்ஜே இந்த ட்ராக் அவருக்கு யூஸ் ஆகுமான்னு தெரியல. பட் இந்த பர்டிகுலர் டீமுக்கு அகேன்ஸ்டாக நல்ல நம்பர்ஸ் இருந்திருக்கு. எக்கனாமி கொஞ்சம் ஸ்லைட்லி 9 கிட்ட இருந்தாலும் ஃபஸ்ட்டு பவுலிங்கில் நீங்கள் நார்ஜே கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த மேட்ச்சுக்கு பர்சன்டேஜ் வைஸாக பார்க்கையில் ஒரு டிஃப்ரென்ஷியலாக இருப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட் டு ஹெட்டில் இது வரைக்கும் விக்கெட்டே எடுத்தது கிடையாது. கிட்டத்தட்ட 10 ரன்னுக்கும் மேலே கொடுத்துருக்காரு. எக்கனாமி ஒரு ஓவருக்கு 10 ரன் மேலே கன்சிடர் பண்ணியிருக்காரு அந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக. வென்யூ நம்பர்ஸ் எப்பவுமே நல்லாயிருக்கும். வென்யூவில் நிறைய மேட்சஸ் ஆடி இருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம், ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருந்திருக்கு, இந்தியாவுக்காக நிறைய கலக்கியிருக்காரு. பட் 86% வந்து இவரை கன்சிடர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்களோட டீமில் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ண போகிறாங்க கேகேஆர் அப்படின்னா சக்கரவர்த்தியை ஒரு 50-50 ஆப்ஷனில் பிக் பண்ணலாம். பட் செகண்ட் இன்னிங்ஸ்லையுமே டியூ வருது. கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு இன் அண்ட் அவுட்டாக நீங்கள் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சக்கரவர்த்தி என்கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் பவுலிங் கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். டியூ இல்லாத சமயத்தில் கூட விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. செகண்டாக பவுல் பண்ணும்போது ஸ்லைட்லி ரிஸ்க் எடுங்க. ஏன்னா இந்த பர்டிகுலர் டீமுக்கு அகேன்ஸ்டாக அவர் விக்கெட் எடுத்தது கிடையாது. 86% கிட்ட இருக்கார். ஸோ இவருக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக நீங்கள் நார்ஜே கூட உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் ஃபஸ்ட்டு குயின் டிக்காக்க ராஷித் கான் வந்து 3 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. சிராஜ் வந்து 2 முறை. பட் சிராஜுக்கு அகேன்ஸ்டாக செம்ம ஸ்ட்ரைக் ரேட்லையும் ஆடி இருக்காரு. வெங்கடேஷை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வீக்னஸ் பார்க்க முடியலை. ஸோ சுனில் நரேன் பொறுத்த வரைக்கும் ரஷீத் கான் 2 முறை, மற்றபடி யாரும் விக்கெட் எடுக்கலை. ஸோ அஜின்கியா ரஹானேக்குமே நம்பர்ஸ் பெருசாக இல்லை. ஓரளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை தான் அவுட் ஆக்கியிருக்காங்க. திணறவும் இல்லை, எந்த ஒரு பவுலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஸ்ட்ரகிளும் ஆகலை. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ரே ரசல். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ராஷித் எப்போவுமே விக்கெட் எடுப்பாருங்கிறது நமக்கு தெரியும். 3 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. ரிங்கு கோயிட்ஸி 1 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. சரி, ஓகே. இப்போ இந்த பர்டிகுலர் கேகேஆர் டீமில் பார்த்தீங்க அப்படின்னா ஹை பர்சன்டேஜ் யாரெல்லாம் இருக்காங்க, யாரெல்லாம் நம்ம வந்து இப்போது ஸ்கிப் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஒரு 5 பிளேயர்ஸ் கிட்ட இருக்காங்க. இன்க்ளூடட் ஹர்ஷித் ராணா சேர்த்தோம் அப்படின்னா 5 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் யார்ட்டெல்லாம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா குயின் டிகாக், ரெண்டாவது வருண் சக்கரவர்த்தி. இந்த 2 பிளேயர்ஸ் கிட்ட நீங்கள் ஒரு 50-50 ஆப்ஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் லோ பர்சன்டேஜில் யார் ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்னா ரிங்கு சிங், அன்கிரிஷ் ரகுவன்சி அண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ரிச் நார்ஜே. ஸ்லைட்லி நான் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்குறேன் அந்த மேட்ச்சுக்கு. ஸோ இந்த 3 பிளேயர்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ரசல் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ரெண்டாவது பேட்டிங் பண்ணும்போது அதிக ப்ரியாரிட்டி கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சிவிசிக்கு இந்த பர்டிகுலர் டீமில் யார் பெஸ்ட் பிக் அப்படின்னா சுனில் நரேன் ஒரு பெஸ்ட் பிக்காக இருப்பார். அண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ரிஸ்க்காக போனீங்க அப்படின்னா ஹர்ஷித் ராணா ஓரளவுக்கு ரிஸ்கி பிக்காக தெரிய வராரு. அண்ட் ரேராக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அன்கிரிஷ் ரகுவன்சியை ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஒரு விசி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 50 to 60 வரைக்கும் கூட ஃபஸ்ட் பேட்டிங்கில் அடிக்கிறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. இப்போ ஜிடி பற்றின ஒரு ஃபுல் ப்ரிவ்யூ. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பிளேயிங் 11. சுப்மன் கில், சாய் சுதர்ஷன் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஜோஸ் பட்லர், ருதர்ஃபோர்ட், ராகுல் டிவாட்டியா, ஷாருக் கான், ரஷீத் கான், அர்ஷத் கான், சாய் கிஷோர், முகமது சிராஜ் அண்ட் இஷாந்த் சர்மா, லாஸ்ட்டாக பிரசித் கிருஷ்ணா. இது வந்து ஜிடியோட பிளேயிங் 11. இதுதான் பிளேயிங் 11 கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. கன்ஃபார்ம் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. அது என்ன ரீசன், அது உங்களுக்கு கிளிக்கும் ஆகுது. அதனால ஒரு பெரிய, அதாவது என்ன ரீசன் அப்படின்னா அதனால் ஒரு பெரிய இம்பேக்ட் இல்லை. இந்த பர்டிகுலர் டீமில் இது வரைக்கும் பெருசாக பர்ஃபார்மன்ஸே பண்ணாத பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஷாருக் கான், அண்ட் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் அர்ஷத் கான், மூணாவது ரஷீத் கான், நாலாவது இஷாந்த் சர்மா. இந்த மாதிரி ஒரு 4 பிளேயர்ஸை உள்ளே வச்சுருந்தாலும் டிவாட்டியாவுமே ஆல்மோஸ்ட் லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்லா காட்டினார். பட் பெரிய இன்னிங்ஸ் வந்து ஆடலை, வாய்ப்பும் கிடைக்கல. அதை நம்ம மென்ஷன் பண்ணணும். இந்த ஒரு 5 பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாமலே மிச்சம் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை வச்சு மட்டுமே, அதாவது ஒரு 7 பிளேயர்ஸை வச்சு மட்டுமே அவங்க மேட்சுக்கு மேட்ச் வின் பண்ணி டேபிள் டாப்பராக இருக்கிறாங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் டீமாக தான் தெரிய வருது. எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச்சில் அப்செட் பண்ணிட்டாங்க. ஸோ சாய் கிஷோருக்கு ஓவரே கொடுக்கல. அது என்ன ரீசன் என்னன்னே தெரில. அக்ஷர் பட்டேல் இருக்கார், சாய் கிஷோருக்கு ஓவர் கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அது அக்ஷர் பட்டேல் ஈஸியாக விக்கெட் எடுப்பார் சாய் கிஷோர். ஸோ அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான பவுலர் தான். லாஸ்ட்டில் வந்து கொடுக்காங்க. லாஸ்ட் ஓவரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்காரு. எக்கனாமிக்கலாக 9 ரன் கொடுக்காரு ஒரு ஸ்பின்னர். ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குது. பட் சுப்மன் கில்லோட கேப்டன்சியில் ஸ்லைட்லி பார்த்திங்க அப்படின்னா அந்த எரர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. பட் எது எப்படியோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி இஷாந்த் சர்மாவை ரிப்ளேஸ் பண்ணி வாஷிங்டன் சுந்தர் உள்ளே வருவாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இருந்தாலும் 2 பேஸ் அட்டாக் தான் இருக்கும். அதையும் கொஞ்சம் யோசிப்பாங்க. ஸ்பின்னர்ஸ் ஃபுல்லாக ஏடன் கார்டன்ஸ் விக்கெட்டில் கொண்டு போக மாட்டாங்கங்கிறதும் நமக்கு தெரிய வருது.
ஸோ இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜ் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சாய் சுதர்ஷன் ஹெட் ஹெட்டில் ஒரு மேட்ச் ஆடி 53. இவரோட ஸ்டாட்ஸ் வந்து எல்லா டீமுக்கு அகேன்ஸ்டாகவுமே நல்லா தான் இருக்கும். 93% பிக் பண்ணியிருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் பிக் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத ப்ரெடிக்ஷனை தாண்டி கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாமா வேண்டாமா அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவரோட டேலண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா வைபவ் அரோரா ஸ்விங் பண்ணுவார், பட் அந்த ஸ்விங்க்கு ஆடிடுவார் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. பட் ஹர்ஷித் ராணாவோட ஹார்ட் லென்த் பாலை எந்த அளவுக்கு ஆட போகிறாரு, அவர் ஹார்ட் லென்த் பால் பார்த்தீங்க அப்படின்னா பாடி அட்டாக்காக இருக்கட்டும், அவுட் சைடு ஆஃப் ஸ்டம் 4th ஸ்டம் 5th ஸ்டம் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்டாக போடுவார். அக்ராஸ் தி பேட் ஆடையில் கேட்ச் ஆகிறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் மட்டும் சிஆர்விசி ட்ரை பண்ணுங்கள், ரெண்டாவது பேட்டிங்கில் அஸ்ஸா பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சுப்மன் கில் அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் மேட்ச் வந்து ரன் அவுட்டு. ரீசெண்டாக நம்ம பெரிய நம்பர்ஸ் பார்க்க முடியல, பட் இந்த மேட்ச் பார்க்கலாம். கேகேஆர் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். கேகேஆருக்கு அகெயின்ஸ்டாக லாஸ்ட் சீசனில் கூட ஒரு 50+ வந்து அடிச்சிருந்தார் லாஸ்ட் சீசன். அதுக்கு முந்தின சீசனில் கூட ஹெட்வெட் 32, வெனியூவில் 38 நல்ல நம்பர்ஸ் இருந்திருக்கு. போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்கள். சேஸில் வீசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் ஜாஸ் பட்லர் லாஸ்ட் கேமில் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே நம்பர்ஸ் செம்மையாக ஆடி இருந்தார். நம்ம ஸ்மால் லீகில் கூட வீசி கொடுத்துருந்தோம், அண்ட் ரிஸ்கி சிவிசி ஆப்ஷனில் கூட கொடுத்துருந்தோம். பட்லரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. இந்த மேட்ச் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே 93% போயிட்டார். சிவிசி எல்லாமே 10% மேலே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சு கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். ஹெட்வெட் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் செம்மையாக இருந்திருக்கு, வெனியூ நம்பர்ஸ் செம்மையாக இருந்திருக்கு. இந்த மேட்ச்சுக்கு இவருக்கு வீக்னஸ் இருக்கானா? எஸ், கண்டிப்பாக இருக்குது. வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன் கூட இவர் கொஞ்சம் ஸ்லைட்லி நல்லா ஆடலாம், பட் வருண் சக்கரவர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா இவரை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவார் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. பேட்டிங் ஃபஸ்ட்டில் பட்லர் சிபிசிக்கு எலிஜிபிளான பர்சனாக தெரிய வராரு. அதுவே ரெண்டாவது பேட்டிங் பண்ணுறாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ருதர்ஃபோர்ட் சிம்பிள் ப்ரெடிக்ஷன், ரெண்டாவது பேட்டிங் பண்ணும்போது அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அடுத்தது ராகுல் டிவாட்டியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டில் 21. ஸோ நம்பர்ஸ்லாம் பார்க்க வேண்டாம். சேஸ்னால் ஸ்லைட்லி அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம், பட் ட்ரீம் டீம் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக டிவாட்டியாட்ட இருக்காது. ஷாருக் கான் இவர் எங்கே இறக்க போகிறாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சுப்மன் கில்லுக்கும் தெரியாது, நெஹ்ராக்கும் தெரியாது. அந்த மேட்ச் போகிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவரை பேட்டிங் இறக்குவாங்க. இன்கேஸ் இனிஷியலாக ஃபால் ஆஃப் விக்கெட்ஸ் நிறைய போகுது அப்படின்னா அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே ப்ரொமோட் பண்ணுவாங்க. 6% தான் இருக்கார். ஃபஸ்ட்டாக பேட்டிங் பண்ணும்போது கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் யோசிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரஷீத் கான் ரீசெண்டாக ரொம்ப ஒஸ்ட்டு ஃபார்மு, 14% பிக் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் அவரோட ஸ்டாட்ஸும் இருக்குது, பெர்ஃபார்மன்ஸும் இருக்குது. ஹெட்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பாருங்கள், 4 மேட்ச் ஆடி இந்த வெனியூவில் ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஹெட் நல்ல நம்பர்ஸ் இருந்திருக்கு, பட் ரெண்டாவது போலிங் நம்பர்ஸ் வந்து நல்லா இருந்திருக்கு. 2 ஹெட்டாக இருக்கட்டும் வெனியூவாக இருக்கட்டும். ஸோ ரெண்டாவது போலிங்கில் ரஷீத் கானுக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. பட் டியூ வருது, இருந்தாலும் ரஷீத் கான் நல்லா போல் பண்ணுவார், கொஞ்சம் டைட் ஏரியாஸ் போல் பண்ணுவாருங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஆப்போனன்ட்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய இருக்காங்க. ஒரு விக்கெட் வரைக்கும் வேணால் நீங்கள் ரஷீத் கான்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாமே தவிர்த்து பேட்டிங் வந்தார்னா ஒரு 20 ரன்ஸ் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்தது அர்ஷத் கான். ஸோ மேபி பார்த்திங்க அப்படின்னா அர்ஷத் கான் ஆர் இஷாந்த் சர்மா இந்த 2 பிளேயர்ஸில் யாராவது ஒருத்தர் இந்த மேட்ச் ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்குது. அர்ஷத் கான் வந்து அவர் எடுக்கக்கூடிய மேட்சஸ் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு ஓவர்லேயே விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு, பட் அது மட்டும்தான் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வேறு எதுவும் பண்ணுறது கிடையாது. ஸோ சிம்பிளான ப்ரெடிக்ஷன் தான் அர்ஷத் கான் பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஜிடி ஸ்ட்ரகிள் ஆவாங்க, டாப் ஆர்டர்ஸ் எல்லாருமே ஃப்ளாப் ஆவாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அந்த மாதிரி ஒரு டீமில் மட்டும் அர்ஷத் கான் பிக் பண்ணுங்கள். ஏன்னா இது வரைக்கும் ஜிடியோட டாப் ஆர்டர் ஃப்ளாப் ஆகலை. எல்லா டீம்லேயும் டாப் ஆர்டர்ஸ் வந்து ஃப்ளாப் ஆகிட்டாங்க. ஜிடியில் மட்டுமே டாப் 3 குவாலிட்டியாக ஆடிட்டுருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கல இந்த மேட்ச் வந்து இனிஷியலாக விக்கெட்ஸ் கொடுப்பாங்க ஜிடியோட டாப் ஆர்டர்ஸ் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அர்ஷத் கானுக்கு ஒரு அதிக ப்ரியாரிட்டி. பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணி செகண்ட் போலிங் பண்ணியில் கொடுக்கலாம். டீசெண்டாக பேட்டிங் ஆடுவார். ஷாய் கிஷோர் 29% கம்மியாக இருக்கார். வெனியூவில் ஒரு மேட்ச் ஆடி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. மேபி இந்த மேட்ச்சுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சாய் கிஷோருக்கு அதிக ஓவர் வந்து கொடுக்காமல் இருக்கலாம். இன்கேஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு சுந்தரை கூட உள்ளே கொண்டு வரலாம். அது வந்து மேனேஜ்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் தான், நமக்கு தெரியாது. பட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்க ரீசனுக்காக கிஷோரை ஸ்கிப் பண்ணிவிட்டு வாஷிங்டன் சுந்தர் உள்ளே வருவாராங்கிறத பார்க்கணும். அப்படி சுந்தர் வந்தால் பிக் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக பிக் பண்ணுங்கள். அவரை கொஞ்சம் மேலேயும் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங்கில் ப்ரொமோட் பண்ணதுக்கான பாசிபிள் இருக்குது. அண்ட் முகமது சிராஜ் ஹெட் பொறுத்த வரைக்கும் 14 மேட்ச் ஆடி 14 விக்கெட்டு. ஸோ ஃபஸ்ட்டாக போல் பண்ணும்போது நம்பர்ஸ் நல்லா இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஃபஸ்ட்டு போலிங் கன்சிடர் பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிருந்தார். பிரஷித் கிருஷ்ணா எக்ஸலண்ட்டாக போல் பண்ணியிருந்தார் லாஸ்ட் மேட்ச். ஸோ இஷாந்த் சர்மா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டில் 6 மேட்ச் ஆடி 5 விக்கெட்டு. ஸோ வெனியூ பொறுத்த வரைக்கும் 12 மேட்ச் ஆடி 6 விக்கெட். ஸோ பெருசாக நம்பர்ஸ் வந்து இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் ரீசன்ட் ஃபார்ம் வந்து ஐபிஎல் ஆடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா போட்டிருக்காரு. ஃபஸ்ட் போலிங் வேணால் ரேராக ஸ்லைட்லி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸ்விங்கிங் கண்டிஷன் இனிஷியலாக ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
பிரசித் கிருஷ்ணா 81% பிக் பண்ணியிருக்காங்க. இந்த டீமுக்கு அகைன்ஸ்டாக 2 மேட்ச் ஆடி 2 வென்யூவில் 11 மேட்ச் ஆடி 6 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வச்சு நான் போகிறேன் ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக இவர் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் உங்கள் டீமில். பட் இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்துட்டு விக்கெட் எடுக்க மாட்டார். ஸோ 2-3 ஓவர்ஸ்க்கு அப்புறம் பண்டல் ஆஃப் விக்கெட்ஸ் வந்து எடுக்கிறார். லாஸ்ட் மேட்ச்லையுமே ஹார்ட் லென்த்து செம்மையாக அவர் டால் பேஸ் பவுலர் அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பவுல் பண்ணியிருந்தார். இந்த மேட்ச்சில் இவரோட ஓவர் வந்து குரூஷியலாக இருக்கும். பட் ஆப்போனன்ட் கேகேஆர் பார்த்தீங்க அப்படின்னா இவரை பார்த்து தான் ஆடுவாங்க. இந்த வென்யூ ஸ்டாட்ஸ் இவருக்கு ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. 11 மேட்ச்சுக்கு 6 விக்கெட்டு 10 எக்கனாமிங்கிறது ஸ்டாட்ஸ் ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. கொஞ்சம் ஸ்லைட்லி கிராண்ட் லீக் ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ இந்த பர்டிகுலர் டீமோட பிளேயர் பேட்டில் ஃபஸ்ட்டு சுப்மன் கில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நார்ஜி 5 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பேட்டிலாக இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. 25 பால் பவுல் பண்ணி 5 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. மற்றபடி சுனில் நரேன் வந்து 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. சாய் சுதர்ஷனும் சுனில் நரேன் 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஜோஸ் பட்லர் சக்கரவர்த்தி நான் மேலே மென்ஷன் பண்ணியிருந்தேன் 5 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. மொயின் அலி 2 முறை, நார்ஜை பார்த்திங்க அப்படின்னா 2 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஷாருக் கான மயங்க் மார்க்கண்டே பார்த்திங்க அப்படின்னா 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஷர்ஃபேன் ருதர்ஃபோர்டை சுனில் நரேன் 2 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. மற்றபடி பெரிய வீக்னஸ் எதுவும் இல்லை. டிவாட்டியாவை வருண் சக்கரவர்த்தி வந்து 2 முறை அப்படிங்கிற மாதிரி அவுட் ஆக்கியிருக்காரு. இப்போ இந்த பர்டிகுலர் ஜிடி டீமில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் இருக்காங்க, யாரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரிஸ்க்காக ஸ்கிப் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஹை பர்சன்டேஜ் பிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஒரு 5 பிக்ஸ் வந்து இருக்காங்க. இதில் இந்த டாப் 3 பேட்ஸ்மேன்ஸில் ஒருத்தர் கன்ஃபார்ம் ஃப்ளாப் ஆகிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 3 பிளேயர்ஸில் நீங்கள் 3 பிளேயருமே உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணாதீங்க. அந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் சேஸ்னால் அந்த 3 பிளேயர்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்னா அந்த 3 பிளேயர்ஸ்லேருந்து யாராவது ஒருத்தரை மட்டும் ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் சிராஜ் ஆர் பிரசித் கிருஷ்ணா அந்த மேட்ச்சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிராஜ் கூட ஓரளவுக்கு விக்கெட் எடுக்கிறதுக்கான எபிலிட்டி இருக்குது. பிரசித் கிருஷ்ணா ஸ்லைட்லி நான் வந்து 81% ரிஸ்க் எடுக்கிறேன். லோ பர்சன்டேஜில் யார் ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் ஷர்ஃபேன் ருதர்ஃபோர்ட் அண்ட் 2வது போலிங்கர் ரஷீத் கான். தென் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ரிஸ்க் எடுக்கக்கூடிய அளவுக்கான பிளேயர்ஸ் யாரும் இல்லை. ஷாருக் கான் வேணால் நீங்கள் ரிஸ்க் எடுத்துக்கலாம். சிவிசி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் டீமில் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் இந்த மேட்ச்சுக்கு அப்படின்னா சுதர்ஷன் ஓரளவுக்கு செகண்ட் பேட்டிங்கில் ஒரு சிஆர்விசியாக தெரிய வராரு. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் கூட ஆஃப்கோர்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சுப்மன் கில் சேஸில் ஒரு சிஆர்விசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா பெரிய பர்ஃபார்மன்ஸ் அதாவது கேப்டன் வைஸ் கேப்டன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற அளவுக்கான பிளேஸ் இந்த டீமில் இல்லை இந்த சீசன் பொறுத்த வரைக்கும். ரஷீத் கான் நம்ம எல்லா சீசனும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் இந்த சீசன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஒஸ்ட்டு ஃபார்மில் தான் இருக்கார். ஸோ மற்றபடி 2 பிளேஸ்க்குள்ளே சிவிசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நாம கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பேஸ் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர்ஸில் பட்லர் டிகாக் ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் சுதர்ஷன் கில் அண்ட் அஜின்கியா ரஹானே பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் நரேன் மட்டுமே. பவுலர்ஸில் சக்கரவர்த்தி, பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷித் ராணா, சிராஜ், கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா சாய் கிஷோர் அப்படிங்கிற மாதிரி வந்து 5 பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேலே பேசியாச்சு. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நரேன் வந்துட்டு கேப்டனாகவும் சுதர்ஷன் வெய்சியாகவும் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கோம். சேஃபான ஒரு டீமில் தான் போயிருக்கோம். ஆப்டர் லைனை பொறுத்து நம்ம டெலகிராம் சேனலில் ஃப்ரீ டீம்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். நம்ம சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்டே நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவோட தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.